திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் தப்பிச்சுக்கிறது ஒன்று நோக்கம். 2வது நோக்கம், தாங்கள் செய்யாத எல்லா திட்டத்துக்கும் காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படிங்கிறது. அடுத்தது பிரைவேட் தனியார் மயமாக்குதல். இப்போ பாருங்க, டாஸ்மார்க்லாம் அங்கங்கே அந்தந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. கிளப்பிக்கிட்டே என்ன ஆகும் கடைசியிலன்னா, ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழியர்கள் மீது சஸ்பெண்ட் பண்ண திருப்பி சஸ்பெண்ட் ரத்து செய்யப்படுது. அப்படி 2மே நடந்திருக்கு. இப்போ உளுந்தூர்பேட்டையில் அப்படி தான் 4 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சஸ்பெண்ட் உத்தரவே ரத்து செஞ்சுட்டாங்க. இப்படியான முன்மாதிரி இருக்கு. இதை வச்சு என்ன நடக்கும்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து டாஸ்மார்க் நடத்துவதன் மூலம் பெருசா இது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தனியார்கிட்ட ஒப்படைச்சிருவோம். மின்சார வாரியம் வந்து நம்ம அரசாங்கம் நடத்துறது மிகப்பெரிய நஷ்டம், அது தனியார்கிட்ட ஒப்படைச்சிருவோம். போக்குவரத்து துறையை நம்ம தனியார்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொன்றிலையுமே தனியாரை ஒப்படைப்பதற்கான முன்னேற்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நீங்க போக்குவரத்து சேவை அடிப்படை, மின்சாரம் சேவை அடிப்படை. அதுல நம்ம நோக்கமே சேவை தான் இருக்கணுமே தவிர இதுல வந்து நாங்கள் நட்டம் லாபங்கிறது கிடையாது. என்ன நஷ்டம், உடனே ஊழியர்கள் கொடுத்த சம்பளம் வாங்க. அடுத்தது ஊழியர் கொடுக்குற சம்பளம் சரியாக கொடுக்காததற்கு, அவருடைய பஞ்சப்படியிலிருந்து ஒவ்வொரு அவர்களுக்கு வரக்கூடிய உரிமைகளை சரியாக தராததற்கு பொறுப்பாக இந்த மின்சாரத்துறையில் இவ்வளோ நஷ்டம் இருக்கு, போக்குவரத்துறையில ஒவ்வொரு முறையும் போக்குவரத்துறை ஊழியர்கள் போராடுறாங்க. தங்களுடைய எப்போ நான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் அதுப்பா, இன்னும் எனக்கு வரவே காசு வரல, பிஎஃப் காசு வரல, இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து போராடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல இவ்வளோ நஷ்டம்னு கணக்கு காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கணக்கு தான். அப்போ லாபமான துறைகள் என்ன பண்ணுறீங்க, லாபமான இந்த துறைகள் என்னாச்சு, ஒவ்வொரு தடையும் வரி வருவாய் வந்து இவ்வளோ குறைவுனா குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, 78,000 கோடி வருடம் எங்களுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அப்போ இந்த 78,000 கோடி இன்ட்டு 5 வருஷம் என்ன ஆகும் கூட்டுங்க, ஏறத்தாழ 5 வருஷத்துக்கு 3.25 கோடி கிட்ட வந்துடும் வச்சுங்க, ஏறத்தாழ 4 கோடி. அதுதானே சொல்கிறாரு தங்கம் தினசு, நீங்கள் நாளைக்கு டெபிசிட் வந்து நாளைக்கு உங்கள் ஆட்சி முடியும் போது 13 லட்சம் கோடிங்கிறதால 20 லட்சம் கோடியாக முடிப்பீங்கிறார்ல. அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆட்சியிலையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி வேண்டியிருக்கு. என்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிருக்க வேண்டியது. இப்போ திமுக அரசாங்கத்தை குறை சொல்லுகிற அதே இடத்துல திமுக அரசு செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லணும்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ நல்லது நடந்துச்சுங்க சொல்கிறோம் சார். இந்த மாதிரி நாங்கள் 7 பிள்ளைங்க கொண்டு வந்தோம், காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் கொண்டு வந்தோம், ஒரு 14,000 கோடி கடனை விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணோம், இப்படி சொல்றது போல அந்த திமுக ஆட்சியிலே நல்ல விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆதரிக்கணும்ல.